அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு எம்செக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. ஸோ எப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா 25 நவம்பரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -2.96% கொடுத்தது. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நேற்று முந்தானத்து ஒரு க்ரூட் ஆயில் டிமாண்ட் இன்வென்ட்ரி கொடுத்தது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இன்றைக்கும் ஓவர் நைட் மார்க்கெட் நேற்று எப்படி மிடில் ஓப்பன் ஆனிச்சோ ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு ஏதாவது ஒரு 27 நவம்பரோட ஹையோ லோவோ பிரேக் பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது பை சைடா இல்லை செல் சைட் கண்டினியூஸ் ஆக போதான்னு. ஸோ மற்றபடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 63 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் 27 நவம்பரோட ஹை அண்ட் லோ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் பாயிண்ட்டும் அதுதான். ஸோ அந்த பிரேக் அவுட்டை வச்சு தான் இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பிவோட் பாயிண்ட் எடுக்கல. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 5868. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 5000, ரெசிஸ்டன்ஸ் 5868, சப்போர்ட் 5773. ஸோ ஃபர்ஸ்ட் நாம எப்படி ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னா இந்த 5868க்கு மேலே ஓப்பன் இருந்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் இந்த ஹை வரைக்கும் வந்துடும். அதாவது 26th கேண்டிலோட ஹை வரைக்கும் வரும். 5938 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் கேண்டில்ஸ் இந்த பிலோ 5868ல ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ 5868 வந்துட்டோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துல இருந்தோ இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 5868க்கு மேலே ஓப்பன் வச்சா பை சைடு. சப்போஸ் இந்த 5868க்கு கீழே ஓப்பன் வச்சா இந்த 5868 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் போகலாம். இல்லைனா ஸ்டார்டிங்லேயே ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் அடுத்தடுத்து வந்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி மிடில்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பை எடுக்கணும். ஆக மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு க்ரூட் ஆயிலில். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பை சைடு தான் மறுபடியுமே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 291 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இந்த 260.5ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் அவ்வளோவா இது இல்லைங்க. அதாவது நேற்றோட ஹை லோ பிரேக் பண்ணாதான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு பெரிய மூவ்மெண்ட் காப்பரில் கிடையாது. ஸோ சில்வர் கோல்டு ரெண்டுமே இருக்கட்டும் நல்ல ஒரு பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிங்க் ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு வாலட்டைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அலுமினியமை பொறுத்த வரைக்கும் 238ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். இல்லைனா ஹையாக பிரேக் பண்ணால் 248 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் தான், இது ரெண்டுமே பிரேக் அவுட் லெவலாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும் இந்த இடம். ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த 5868க்கு மேலே ஓப்பன் வச்சாலும் கண்டினியூ பை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாமல் இதுக்கு கீழே இல்லை இந்த க்ளோஸ் பக்கத்துலலாம் ஓப்பன் ஆனால் 5868 வந்துட்டு ஸோ அங்கேருந்து செல்லிங் பண்ணுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.